அப்புறம் இந்த ஸ்பீச் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த உறங்கி கிடந்த என்னை எழுப்பி விட்டார் அன்னை. அன்னையின் ஸ்பர்சத்திற்காக நான் காத்திருந்தேன். அது எனக்கு இந்த ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப மறுபடி ஒரு ரிவைவலா இருக்கேன். தேங்க்ஸ் அ லாட் டு ஸ்ரீ முருகப்பன். ஏன்னா அவங்கதான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னொன்னு இந்த இதுல சார்ந்து வந்திருக்கிற ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும், ஷியாமலாம்மா, வரதராஜன் ஐயா, கே ஐயா மற்றும் அனைத்து ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அவர்கள் ஆசிகளை வேண்டி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். இன்னொன்னு என்னன்னா, நான் இன்னைக்கு இந்த இன்டெகிரல் யோகால நான் பேச போற விஷயத்துல அடையக்கூடிய பல கடைசி நிலைகள் அடைந்தவர்கள் இந்த மீட்டிங்ல இருக்காங்க. அது நம்ம அன்னை நமக்கு கொடுத்த பாக்கியம். இப்போ நான் எதுக்காக இந்த டாபிக்க சூஸ் பண்ணேன்னா, ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் மதர் டிவோட்டிஸ் என்ன ஆயிருக்குன்னா, நிறைய சில்ட்ரனோ யூத்தோ ரொம்ப நம்ம கணக்கு தெரிஞ்சு இல்ல, நிறைய 40ஸ்க்கு மேல அந்த மாதிரிதான் இருக்கும். பட் இப்படி பட்டிருக்கப்ப நான் ஒரு தடவை ஒரு நெட்ல சர்ச் பண்ணப்ப பியூரிபிகேஷன் ஒரு டாபிக் கிடைச்சது. அத பேசலாம்னு முன்னாடியே முடிவு பண்ணிருந்தேன். இவங்கள்ட்ட ஒரு வாய்ப்புக்காக சொல்லி வச்சிருந்தேன். பட் இத நேத்து எடுத்தப்ப எனக்கு நெட்ல இருந்து கிடைச்ச ஒரு ஆர்டிகிள் தான் இது. இந்த ஆர்டிகிள் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஆர்டிகிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாரல் அண்ட் சோசியல் சயின்சஸ், திலக் மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி, புனே, மகாராஷ்டிரால இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில நிரஞ்சனான் ஒரு பொண்ணு பிரசன்ட் பண்ண பேப்பர் தான் அது. ஏன்னா நிறைய யூத் வரணும். இந்த பேப்பர்ல என்ன ஒரு விசேஷம்னா, இதுல நமக்கு நிறைய டேர்ம்ஸ் தெரியும். பட் ஒரு கலெக்டிவா, ஒரு நட்சல்ல ரொம்ப அழகா இந்த பேப்பரை அவங்க பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. இதுல அத ஒரு நியூ கமர்ஸ்க்கு, லேமேனுக்கு, இல்ல நம்ம இன்னும் கேட்டு இன்னும் ஆழமா உணரணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த பேப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரியவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். பட் இத மேம்படுத்தி பல பேருக்கு எடுத்து செல்லணும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேப்பர்ல உள்ள கண்டென்ட்டா சொல்ல போறேன். இதுல சப்ஸ்டான்சியேஷன்ஸ் எல்லாமும் பெரிய மனது பண்ணி நீங்க எல்லாம் தான் கடைசியா செய்யணும். சரி, இப்ப இதுல இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்தியால என்னன்னா யோகா நிறைய இருக்கு. அதுல என்னன்னா உபனிஷத், இந்தியன் பிலாசபிக் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. புத்திசம், ஜெயினிசம், தந்த்ரா. யோகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடுதலை அடையக்கூடிய ஒரு மார்க்கமா சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி யோகா என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒரு விடுதலை அடையக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, இதுதான் இறுதின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல என்னன்னா ஒவ்வொரு யோகாவும் ஒரு ஒரு யூனிக்கான மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருடைய ஒரே இதுவும் லிபரேஷன் தான். ஆனா இந்த லாஸ்ட் செஞ்சுரியில ஸ்ரீ அரபிந்தோ இன்டெகிரல் யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மாடர்ன் சிந்தசைஸ்டு வெர்ஷன் ஆஃப் இந்தியன் யோகா. இது என்னன்னா இதோட எய்ம்ஸும் மெத்தட்ஸும் வித்தியாசமா இருக்கு, நியூவாவும் இருக்கு மத்த யோகாவை கம்பேர் பண்றப்ப. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த இன்டெகிரல் யோகாவை ஒரு டரோ ஸ்டடியா பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேப்பர் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எய்ம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரல் யோகா. அத ஃபர்ஸ்ட் டிசைட் பார்க்க போறோம். அதுல இருந்து ஹவு டஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த இந்தியன் ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இதுல எய்ம் ஆஃப் இன்டெகிரல் யோகா அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா, merge into the divine consciousness, இறை உணர்வோடு நாம் ஐக்கியம் அடைய வேண்டும். அதுதான் முதல் எய்ம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, bring down the supramental consciousness on the earth to transform mind, life and body. என்னன்னா இதோட எய்ம் லிபரேஷன் கிடையாது. இறைவனோடு நம்ம ஐக்கியமாகி அவங்களுடைய உணர்வு நிலையை இறக்கி நம் மனது, வாழ்வு, உடல் இவை அனைத்தையும்
உருமாற்றம் செய்ய வேண்டும். அப்ப மத்த யோகாவோட எமானிசிபேஷன் விடுதலைங்கிறதுல இருந்து இன்டெகிரல் யோகா இவ்வாறு மாறுபட்டிருக்கு. மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா யோகால உள்ளதையும் கலெக்ட் பண்ணி ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் ஆஃப் ஒர்க், நாலெட்ஜ் அண்ட் டிவோஷன். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூன்றே இணைந்ததுதான் இந்த மெத்தட். இது அதுக்கு அடுத்ததுல ட்ரிபிள் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது வந்து சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன், சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன். செகண்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து என்னன்னா, லோவர் நேச்சரை, நம்மளுடைய கீழ் இயற்கைய, பிசிக்கலா, வைட்டலா, மென்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஸ்ரீ அரவிந்தோட யோகாவோட மெத்தட் வந்து என்னன்னா டிரான்ஸ்பர்மேஷன். இப்ப இத டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம எய்மையும் மெத்தடையும் பார்த்துட்டோம். இப்ப டிஸ்கஷன்ல போறப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிலாசபி, இன்டெகிரல் யோகாவோட தத்துவம் என்ன, அதோட எய்ம்ஸ் என்ன, சைக்காலஜி என்ன, இன்டெகிரல் யோகா ஃபாலோ பண்றதுக்கு உண்டான ப்ரீ ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இல்லைன்னா கம்பேரிசன் ஆஃப் இன்டெகிரல் யோகாவையும் மத்ததையும் கம்பேர் பண்ணோம்னா, இது வந்து இத படிச்ச பிறகு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இப்ப இன்டெகிரல் யோகாவோட தத்துவம் என்ன அப்படின்னா, இன்டெகிரல் யோகாவோட தத்துவம் ரியலிஸ்டிக் அத்வைதா. அப்படின்னா என்னன்னா, இரண்டற்ற நிலை, ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றாக இருப்பது. இதுல வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் என்பது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ரியல், இறைவனுடைய மேனிஃபெஸ்டேஷன். ஆகையால் இது அனைத்துமே உண்மை அப்படின்னு சொல்றாங்க. The divine has created the world. இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அவன் அனைத்திலும் வியாபித்திருக்கிறான். இன்ஃபினிட் பீயிங் மூலமா எல்லாத்திலையும் வியாபித்திருக்கிறான். அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல he has hidden himself. What seems to be opposites, non-being, inconscience, insentience, என்னன்னா உணர்வற்ற நிலை, இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து மாறி வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் ஆயிருக்காங்க. The world has been created to develop a perfect manifestation of the divine. இந்த உலகத்துல கீழே இறங்கி இருக்க இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் அதோட உயரிய நிலையை அடைய வேண்டும். ஸ்ரீ அரபிந்தோ வந்து சங்கரருடைய மாயாவாதத்தையும் பிளக்ஸ் தியரி ஆஃப் புத்திசத்தையும் வந்து மறுக்கிறாரு. He accepts both dynamic and static aspects of the supreme. இப்ப அவங்க ஸ்ரீ அரபிந்தோ வந்து அதுல வந்து சங்கரருடைய மாயாவாதம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் எல்லாமே மாயைன்னு சொல்லுது. புத்திசத்துல உள்ள பிளக்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆல் திங்ஸ் ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் சேஞ்ச், நத்திங் இஸ் பர்மனன்ட்னு சொல்லுது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, எதுவுமே பர்மனன்ட் கிடையாதுன்னு அது சொல்லுது. பட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து எல்லாமே நிஜம்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிலாசபி ஆஃப் இன்டெகிரல் யோகா வந்து என்னன்னா, ரியலிஸ்டிக் அத்வைதா, டிவைன் ஹாஸ் கிரியேட்டட் த வேர்ல்ட், அவரே வியாபித்திருக்கிறாரு, எல்லாமே ஆப்போசிட்ஸா வந்து நான் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்டெகிரல் யோகாவோட முதல் தத்துவம். சரி, அடுத்து எய்ம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் யோகா அப்படின்னு பார்த்தா, இதுல எய்ம் இதுதான் நாமளும் நல்லா புரிஞ்சுக்கணும். The aim of the integral yoga is to enter into and be possessed by divine presence and consciousness. நம்ம என்ன பண்ணணும்? டிவைன் பிரசன்ஸ உணரணும். அவங்களுடைய கான்சியஸ்னஸோட நம்ம ஐக்கியமாகணும். இதுதான் இன்டெகிரல் யோகாவுடைய எய்ம். அப்புறம் டு லவ் த டிவைன் ஃபார் த சேக் ஆஃப் லவ் அலோன். இறைவனை இறைவனுக்காக மட்டுமே நாம் விரும்ப வேண்டும். To be tuned in our nature, our will and work into the nature of divine. நம்மளுடைய இயற்கைய, விருப்பாற்றல,
வேலைகளை எல்லாவற்றையும் இறைமயமாக மாற்றி இறைவனுடைய கருவிகளாக நாம் ஆக வேண்டும். இப்ப இத நாம உணரணும். ஏன்னா நம்ம இறைவனுடைய பிரசன்ஸ ஃபர்ஸ்ட் உணரணும். அவங்க கான்சியஸ்னஸோட இணையணும், அவங்கள விரும்பணும், நம்மளுடைய இயற்கைய இறைவனுடைய நேச்சரா மாத்தணும், நம் வேலைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், இறைவனுடைய கருவியா இந்த உலகத்துல நம்ம வாழணும். இதுதான் பூரண யோகத்துடைய எய்ம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு செப்பரேட்டிவ் ஈகோவை விட்டு நம்ம இறைவனுடைய கான்சியஸ்னஸ்ல இணையணும். செகண்ட்லி என்னன்னா, இந்த சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ கொண்டு வந்து நம்மளுடைய கீழ் இயற்கைய மாற்றணும். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிவைன் ரியலைசேஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்காக இந்த பூரண யோகம் இல்ல. இப்ப ஒரு இண்டிவிஜுவல் கெயின் பண்றது பிரபஞ்ச அளவுக்கு அது பரவும். அப்ப இது சோல் சுப்ராகாஸ்மிக் அச்சீவ்மெண்ட் கிடையாது. இட் வில் பி கெயின்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ஹோல் காஸ்மிக். அப்ப மற்ற யோகங்கள் எல்லாம் ஒரு தனி மனித மோட்சத்தையோ தனி மனித விடுதலையோ தான் இன்சிஸ்ட் பண்ணுது. பட் இன்டெகிரல் யோகா பூரணம்ங்கிறதுனால ஒரு தனி மனிதனுடைய அச்சீவ்மெண்ட் வந்து பலருடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இன்டெகிரல் யோகாவோட ஸ்பெஷாலிட்டி. அப்ப இதை நாம உணரணும். நம்ம இதுல நம்ம பிராக்டிக்கலா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இறைவனுடைய பிரசன்ஸ நம்ம உணரணும், அவங்க கான்சியஸ்னஸோட நம்ம இணையணும், அவங்கள நம்ம அன்பு செலுத்தணும், நம்ம நேச்சரா அவங்க கிட்ட சமர்ப்பணம் பண்ணி வேலைகள் அனைத்தையும் அவங்களுடைய வேலையா செய்யணும். இதுதான் எய்ம் ஆஃப் இன்டெகிரல் யோகா. அடுத்து அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்திருக்கிறது தான், ஆல்ரெடி தெரிஞ்சது. பட் ஆனா நட்ஷல்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சைக்காலஜி ஆஃப் இன்டெகிரல் யோகா, இதுல வந்து ஸ்ரீ அரவிந்தோ வந்து கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்க. ஏன்னா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து ரொம்ப தீவிரமா உள்ள போய் பார்த்தா நம்ம மனநிலை தான். அந்த மனநிலையை வந்து சீராக்கிட்டாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் போயிடும். பட் அப்ப இது பிராக்டிக்கல் சைக்காலஜிய கொண்டு வரக்கூடிய யோகம் வந்து நம்முடைய இன்டெகிரல் யோகம். நம்ம இறைவன்கிட்ட பேசி நம்மளுடைய மனச கொடுத்து சரி பண்ணாலே நிறைய இது நமக்கு மாறும். இப்ப இதுல நிறைய பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் ஸ்ரீ அரபிந்தோ விளக்கியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பீயிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா, இட் இஸ் a portion of the divine in us which supports all the rest and survives through death and birth. இறைவனுடைய ஒரு பகுதி நமக்குள்ள இருக்கு. அது நம்மளுடைய இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில போயிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கைய சப்போர்ட் பண்ணவும் செய்யுது. இந்த சென்ட்ரல் பீயிங்க்கு இரு வகைகள் இருக்கு, இரு ஃபார்ம்ஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜீவாத்மன் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அபவ் அது ஜீவாத்மனா இருக்கு, கீழே அது சைக்கிக் பீயிங்கா இருக்கு. இந்த ஜீவாத்மன் வந்து என்ன பண்ணுதுன்னா, பிறக்கிறதும் இல்ல, வளர்றதும் இல்ல, ஆனா இந்த வாழ்க்கையை நடத்துது, இண்டிவிஜுவல் பர்த்தை நடத்துது, இவல்யூஷனை நடத்துது. அதோட ரெப்ரசன்டேட்டிவா ஒவ்வொரு பிளேன்லயும் போடுது, தன்னுடைய ஒரு பிரதிநிதியா ஒவ்வொரு பிளேன்லயும் அனுப்புது. மென்டல் பிளேன்ல அது மனோமய புருஷாவா இருக்கு, வைட்டல் பிளேன்ல அது பிராணமய புருஷாவா இருக்கு, பிசிக்கல் பிளேன்ல அன்னமய புருஷாவா இருக்கு. ஆனா இது எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்றதுல அது இருக்கு. பட் சைக்கிக் பீயிங் வந்து என்னன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் எவல்யூஷனுக்காக நம்மளுக்கு உதவுது. அது ஒரு பாடிக்குள்ளர, அந்த பாடி உருவாகிறப்ப, அது பிறக்கிறப்ப உள்ள நுழையுது. அந்த பாடி முடிஞ்ச உடனே இந்த சைக்கிக் பீயிங் மேல் எழும்பி போயிடுது. அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சென்ட்ரல் பீயிங்ல ரெண்டு பகுதி. ஒண்ணு வந்து ஜீவாத்மன், இன்னொன்னு வந்து சைக்கிக் பீயிங். ஜீவாத்மன் வந்து பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பட் நமக்கு தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி அனைத்திற்கும் சப்போர்ட் பண்ணுது. பட் வேற இந்த சைக்கிக் பீயிங் பர்பஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பாடிக்குள்ள வந்துட்டு அந்த பாடியோட நிறைவுல அது வெளியேறும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம்.
செகண்ட் வந்து ட்ரிபிள் லோயர் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. த மென்டல், வைட்டல் அண்ட் பிசிக்கல் எல்லாமே வந்து ஹெமிஸ்பியர்ல கீழே இருக்கக்கூடிய லோயர் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய பிளேன்ஸ். த பிளேன்ஸ் ஆஃப் வைட்டல், மைண்ட் அண்ட் பிசிக்கல் எல்லாத்தையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வைட்டல் வந்து என்னன்னா ரெஃபர்ஸ் டு லைஃப் ஃபோர்ஸ், உயிராற்றல், பிளான்ஸ்ல, அனிமல்ஸ்ல, மனிதர்கள்ல இருக்கு. அந்த பாடி இது இல்லாம அந்த பாடி வந்து எதுவுமே செய்ய முடியாது. இதை என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும். இத சிதைச்சிடக்கூடாது. அப்ப இந்த வைட்டலை நம்ம என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும், சிதைச்சிடக்கூடாது. இட் இஸ் மேட் ஆஃப் டிசையர்ஸ். இது எப்படி எதனால் ஆனது? ஆசைகள், ஃபீலிங்ஸ், பேஷன், இது எல்லாத்தினாலையும் ஆனது இந்த வைட்டல். இந்த வைட்டலையே 3 விதமா பிரிக்கிறாங்க. இமோஷனல் வைட்டல், சென்ட்ரல் வைட்டல், லோவர் வைட்டல், அதுக்கப்புறம் ட்ரூ வைட்டல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இமோஷனல் வைட்டல் அப்படின்னா என்னன்னா அன்பு, ஆனந்தம், ஜாய், ஹேட்ரட், வெறுப்பு, சாரோ, சோகம், இது எல்லாமே இந்த இமோஷனல் வைட்டல்ங்கிறதுல அடங்கும். இதெல்லாம் நாம எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, லைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ஒரு புக்ல வந்து சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுத்தோம். மதர் சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு ஆஃபர் பண்றப்ப அந்த போர்ஷனை லேபிள் பண்ணி நீங்க எனக்கு ஆஃபர் பண்ணலாம். இல்ல எது உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு எனக்கு நீங்க ஆஃபர் பண்ணலாம். நான் சின்ன வயசுல இருந்தப்ப எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, நானா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நாமளும் அந்த இமோஷனல் வைட்டல எதது எந்தெந்த சேர்ந்ததுன்னு தெரிஞ்சா நம்ம அன்னைக்கு ஆஃபர் பண்ண வசதியா இருக்கும். இப்ப இமோஷனல் வைட்டல் என்ன இருக்கும்? லவ், ஜாய், ஹேட்ரட், சாரோ, அன்பு, மகிழ்ச்சி, வெறுப்பு, சோகம், இதெல்லாம் இருக்கும். இப்ப சென்ட்ரல் வைட்டல் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஃபீலிங்ஸ் அங்க இருக்கும். அதுல என்னென்ன? ஆம்பிஷன், ப்ரைடு, பெருமை, ஃபியர், பயம், டிசைர் ஃபார் ஃபேம், புகழுக்கான ஆர்வம், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், வேணும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம், டிசையர்ஸ், ஆசைகள், இதெல்லாமே வந்து சென்ட்ரல் வைட்டல்ல இருக்கு. லோவர் வைட்டல் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்மால் டிசையர்ஸ், டெய்லி லைஃப்ல என்னென்ன வேணும்? நமக்கு ஃபுட் வேணும், செக்ஸ் வேணும், குவாரல்ஸ் வேணும், ஆங்கர் வேணும், ஆங்கருக்கும் பிளேம், மத்த எல்லாரையும் பிளேம் பண்றது, இதெல்லாம் கீழ் இயற்கையே சார்ந்தது. அப்ப ட்ரூ வைட்டல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா பிராணமய புருஷா. அது என்ன பண்ணும்? டிவைன் வில்லுக்கு ஒபே பண்ணும். அப்ப இது ட்ரூ வைட்டல். வைட்டல் இந்த மாதிரி 4 வகையான வைட்டல் இருக்கு. செகண்ட், மைண்ட் ப்ராப்பர் வைட்டலை ஃபர்ஸ்ட் சால்டேட் பண்ணுவோம். இமோஷனல் வைட்டல், சென்ட்ரல் வைட்டல், லோவர் வைட்டல், ட்ரூ வைட்டல் அப்படின்னு. மைண்ட் ப்ராப்பர் அப்படின்னா அதுல 3 வகையான மனம் இருக்கு. அதுல ஒரு திங்கிங் மைண்ட் ஃபர்ஸ்ட். அது என்ன பண்ணும்? ஐடியாஸ், நாலேஜ், அப்படி எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டே இருக்கும். டைனமிக் மைண்ட் என்ன பண்ணும்? மென்டல் ஃபோர்ஸ் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் த ஐடியா. அந்த ஐடியாவை நிகழ்வுக்கு கொண்டு வரக்கூடிய மன ஆற்றல் இந்த டைனமிக் மைண்டுக்கு உண்டு. தேர்ட் வந்து எக்ஸ்டர்னலைசிங் மைண்ட். இட் இஸ் எக்ஸ்பிரஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இன் எனி ஃபார்ம். அப்ப வெளியில நம்ம பேசுறது, கம்யூனிகேஷன், மற்றவர்களோட ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவு, இதெல்லாம் வரக்கூடியது எக்ஸ்டர்னலைசிங் மைண்ட். மைண்ட் ப்ராப்பர்ல 3 டைப் இருக்கு. திங்கிங் மைண்ட், டைனமிக் மைண்ட் அண்ட் எக்ஸ்டர்னலைசிங் மைண்ட். எண்ணங்கள் எல்லாம் வந்து போறது திங்கிங் மைண்ட், ரியலைசேஷனுக்கு உதவக்கூடியது டைனமிக் மைண்ட், எக்ஸ்பிரஷனுக்கு உதவக்கூடியது எக்ஸ்டர்னலைசிங் மைண்ட். அடுத்து பிசிக்கல் மைண்ட். அதுல வந்து என்னன்னா மோஸ்ட்லி சப்கான்ஷியஸ் அடியில தான் இருக்கும். அது அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா இனர்ஷியா, அப்படி ஒரு சோம்பல், டவுட். மதர் சொல்லுவாங்கல்ல பிசிக்கல் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு
கதவை பூட்டிட்டு வந்தா 4 தடவை டவுட் எழுப்போம். அத நம்ம விட்டோம்னா நமக்கு சந்தேகங்களையா எழுப்பிட்டு இருக்கோம்னு நாங்க படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டவுட்ட கிரியேட் பண்ணக்கூடியது, எந்திரிக்க விடாம படுக்க வச்சிருக்கிறது, சோம்பல், அறியாமை, இவை எல்லாம் சப்கான்சியஸோட கருவியா இருக்கக்கூடியது இந்த பிசிக்கல் மைண்ட். அப்ப இந்த 3 மைண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சப்கான்சியன்ட். இது என்னன்னா பிசிக்கல் கான்சியஸ்னஸ்க்கும் இன்கான்சியன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் ரிப்படேஷன் ஆஃப் ஓல்ட் தாட்ஸ், பழைய தாட். வைட்டல்ல இருந்து இதுல போய் என்னென்ன ஸ்டோர் ஆகும்னு சொல்றாங்கன்னா, நீங்க வைட்டல்ல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடியதெல்லாம் இந்த சப்கான்சியஸ்ல போய் பதுங்கிரும்னு சொல்றாங்க. அப்போதைக்கு நம்மளை விட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாம போயிரும். ஆனா திரும்பி வாய்ப்பு கிடைக்கிறப்ப எந்திரிச்சு மேல வந்துரும். வெள்ளை ரோஜாக்கள்ல கூட எழுதியிருக்காங்க, மதர் அடியில உறங்கிக்கிட்டு இருக்கிறது எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் எழுந்து வந்துரும். ஆனா கான்ஸ்டன்டா நம்ம மதர்ட்ட விஜிலண்டா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மெக்கானிக்கல் ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஓல்டு தாட்ஸ் மதர் சொல்லியிருக்காங்க, பழசே பேசிட்டு இருக்கவங்க சப்கான்சியஸ்ல வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கூட நாம பழசு அதிகம் ஞாபகம் வந்தா மதர் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணணும். சப்கான்சியஸ்ல வாழ்றோம் மதர். அந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்னென்ன வரும்? ஓல்டு தாட்ஸ், ஓல்டு மென்டல், வைட்டல், பிசிக்கல் ஹேபிட்ஸ். இந்த பழமை எல்லாமே அந்த இடத்துல ஹேபிட்டா ஸ்டோர் ஆயிருக்கிறதெல்லாம் திருப்பி வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் இல்னஸ். நம்ம நோய்க்கு முக்கிய காரணம் இந்த சப்கான்சியஸ். எதையாவது அட்ராக்ட் பண்றது, இல்ல பழசு நமக்கு நோய் வந்திருந்தா காமிக்கிறது. தட் இஸ் மோஸ்ட்லி கிரானிக் அண்ட் ரிப்பீட்டட். அடிக்கடி வரக்கூடிய நோய்க்கும் கிரானிக்கா இருக்கக்கூடியதுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது இந்த ஆழ்மனம்னு சொல்றாங்க. சுந்தரவல்லி மேடத்தோட அந்த புக்ல நாங்க படிச்சிருக்கோம். இன்டெகிரல் யோகா ஆழ்மன இருளை போக்குறது முக்கியமான இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ்மன இருள்ல இருக்கிறத நம்ம அரவிந்தோ கிட்டையும் மதர் கிட்டையும் நம்ம ஆஃபர் பண்ணணும். இது ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் இன்கான்சியன்ட். இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. வேதாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது அசத் ஆர் நான் பீயிங். இது என்னன்னா இட் இஸ் இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், ஆனா கம்ப்ளீட் டார்க். அப்படியே செல்ஃப் அப்சார்ப்ஷன்ல முற்றிலும் உறங்கிய நிலையில இருக்கக்கூடியது. அடுத்தது சப்ளிமினல். இந்த கான்சியஸ்னஸ் என்னன்னா நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸை விட மிக பறந்து விரிந்தது. இந்த இன்னர் பீயிங், இதுல என்னென்ன இருக்கும்? இன்னர் மைண்ட், இன்னர் லைஃப், இன்னர் வைட்டல். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நாங்க சங்கரன் சார்ட்ட போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய ஹிருதயத்தின் பின் பகுதியில சைக்கிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சப்ளிமினல். அங்க இன்னர் பீயிங், இன்னர் மைண்ட், இன்னர் லைஃப், இன்னர் வைட்டல் எல்லாமே இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வரக்கூடியது சூப்பர் கான்சியன்ட். சூப்பர் கான்சியன்ஸ் ஆர் சூப்பர் கான்சியன்ஸ். இட் இஸ் அபவ் அண்ட் பியாண்ட் அவர் பிரசன்ட் கான்சியஸ்னஸ். இது நம்மளுக்கு மேல இருக்கு இந்த கான்சியஸ்னஸ். இதெல்லாம் என்னன்னா ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்ப நம்ம மேல பார்த்ததெல்லாம் வைட்டல், மைண்ட், பிசிக்கல், சப்கான்சியஸ், இன்கான்சியன்ஸ், சப்ளிமினல் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஹையர் பிளேனுக்கு போறோம். இந்த ஹையர் பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நாம சுந்தரவல்லி மேடத்தோட அந்த புக்ல புதிய சிருஷ்டியில நாங்க படிச்சப்ப அதுல நாங்க படிச்சிருக்கோம், இந்த சைத்திய புருஷன் விடுதலை அடைந்தால் அது என்ன, அதுக்கு ஒரு திறமை என்ன இருக்குன்னா மேலேறி கீழிறங்கக்கூடிய திறமை இருக்கு. எங்க கிருஷ்ணன் சாரோட சாவித்திரி கிளாஸ்லயும் சொல்லுவாங்க, மேலே ஏறி ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண பிறகு கீழே கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் மேல போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மேல போனா நம்ம நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்ப ஹையர் மைண்ட் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் பிளேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அங்க என்னன்னா ஓம்னிஷன்ட்ட உணர முடியும். கான்ஸ்டன்ட்லி அண்ட் க்ளோஸ்லி நம்ம இறைவெல்லாம் அந்த இடத்துல உணர முடியும். அங்கே உயரிய எண்ணங்கள் வரும், ஒருமை உணர்வு வரும், எல்லாமே பாசிட்டிவா தெரியும். இல்யூமின் மைண்ட் இங்க என்னன்னா அங்கே ஸ்பிரிச்சுவல் ஒளி இருக்கும் அந்த இடத்துல.
அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு டிசன்ட் ஆஃப் பீஸ், நினைக்கவே சந்தோஷம். டிசன்ட் ஆஃப் பீஸ் இருக்கும் இங்க. இன்வர்ட்லி ஒரு லூமினஸா ஸ்பிரிச்சுவல் லைஃப் நமக்குள்ள இருக்கும். அப்புறம் ஒரு டைனாமிக் இன்னர் ஃபோர்ஸ் இருக்கும். பிரிங்ஸ் அபவுட் ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து என்ன பண்ணும், விஷன் மூலமா வேலை செய்யும், நாட் பை தாட். எலிமெண்ட் மைண்ட் வந்து இட் ஒர்க் த்ரூ லைட். இன்ட்யூஷன் தேர்ட் இது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேன் இன் விச் தேர் இஸ் ரியல் ஓப்பனிங் டு த ஃபுல் பாசிபிலிட்டி ஆஃப் ரியலைசேஷன். இந்த இடத்துல ட்ரூத்த உணர முடியும். இன்ட்யூட்டிவ் ஐடியாஸ் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைய நேரடி ஞானம். அடுத்த ஸ்டேஜ் ஓவர் மைண்ட். அப்ப இந்த ஓவர் மைண்ட கடந்துதான் சூப்பர் மைண்டுக்கு போக முடியும். அந்த ஓவர் மைண்ட்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, கிரேட் காட், உயரிய கடவுளர்கள், டிவைன் கிரியேட்டர்ஸ் எல்லாமே. எனக்கு என்னன்னா, மனுஷனா பிறந்திருக்கோம், எங்களுக்கு எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு சந்தேகம் இருக்கும், என்னன்னா இந்த கடவுளர்களை யார் படைச்சாங்க அப்படின்னு. அதுவும் இந்த பரம்பரையிலே நேரடியா படைச்சு அங்கேயே பெர்மனண்டா ஓவர் மைண்ட்ல வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஓவர் மைண்ட்ல இவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சூப்பர் மைண்ட் அது கடைசி இது. இந்த சூப்பர் மைண்டுங்கிறது என்னன்னா, supramental truth consciousness of the divine nature. இங்க என்னன்னா, டிவிஷனுக்கும் அறியாமைக்கும் இடமே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் நாலேஜ், சுப்பீரியர் டு ஆல் மென்டல் மூமெண்ட்ஸ். நம்ம மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அம்மா சொன்னாங்க, அந்த ஐயாவுக்கு சைக்கிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டப்ப வந்து எல்லாத்துலயும் உள்ள உருவங்கள் எல்லாமே தெரியுது, அதுக்கு பின்னாடி உள்ள பொருள் எல்லாம் உணர முடியும்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. நம்ம கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பதும் பொய், எல்லாமே பொய்ங்கிறது. ஆனா இந்த இடத்துக்கு போயிட்டா நமக்கு உண்மையான உண்மையை உணர முடியும். அதான் அந்த சூப்பர் மைண்ட். அது லாஸ்ட் வந்து சச்சிதானந்தா. இது வந்து ட்ரியூன் பிரின்சிபிள்னு சொல்றாங்க. சத் சித் ஆனந்தா, இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இதுதான் டிவைன் பீயிங்கோட உண்மையான நேச்சர், அல்டிமேட் ரியாலிட்டி. இதுதான் சச்சிதானந்தா. அந்த அந்த ஹையர் கான்சியஸ்னோட உயரிய இடத்துல இருக்கக்கூடியது. அப்ப நம்ம ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தா, முதல்ல ஹையர் மைண்ட், இலுமின் மைண்ட், இன்ட்யூஷன், ஓவர் மைண்ட், சூப்பர் மைண்ட் அண்ட் சச்சிதானந்தா. சரி, இதுக்கு அடுத்து இப்ப நம்ம சைக்காலஜி ஆஃப் இன்டெகிரல் யோகா பார்த்தோம். சென்ட்ரல் பீயிங்னா என்ன, வைட்டல்னா என்ன, மைண்ட் ப்ராப்பர், பிசிக்கல், சப்கான்ஷியன்ட், இன்கான்ஷியன்ட், சப்லிமினல், சூப்பர் கான்ஷியன்ட்ல பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்து அவங்க சொல்றது, இன்டெகிரல் யோகா ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை. இது நமக்கு பிராக்டிகலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. என்னன்னா, ஆஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட். அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, அம்மா வந்து ஆகஸ்ட் 15 இவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த அவங்க டாக்ல சொன்ன மெசேஜா கார்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டமா வரப்பெல்லாம் நான் அந்த கார்டை எடுத்து எடுத்து வாசிக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு கூட அம்மா அந்த ப்ரேயர் சொன்னாங்க, அந்த ட்ரூத் படி வாழணும்னு சொல்லிட்டு. அதோட உண்மையெல்லாம் நமக்கு தெரியல, பட் இந்த ப்ரேயரை நம்ம மதர் கிட்ட சொல்லிட வேண்டியது. அதான் நம்ம சொல்லிடுறது. ஏன்னா அது அந்த ப்ரேயர் கண்டிப்பா அவங்களுக்கு ரீச் ஆயிரும்னு எனக்கு நம்பிக்கை. ஆஸ்பிரேஷன் இது வந்து என்னன்னா, இட் இஸ் த கால் டு த டிவைன், டு த ஃபோர்ஸ். நம்ம மதரை கூப்பிட்டுட்டே இருக்கணும், அதான் வேணும். There is a self-giving for higher consciousness to discern and take possession. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நாமளே டீல் பண்ணாம மதரை கூப்பிடணும். மதர் வாங்க, இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹையர் கான்சியஸ்னஸ நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்ப அவங்க வருவாங்க, வந்து நம்மள அப்படியே எடுத்துக்குவாங்க. They should take possession. நம்ம இந்த prayers of the self எல்லாம் வாசிக்கிறோம். அதான் அப்ப ஆஸ்பிரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் நெசசிட்டி. செகண்ட் வந்து ஃபெய்த். இந்த யோகால வந்து என்னன்னா, இறைவன் இருக்கிறான்னு நம்ம முதல்ல நம்பணும். டிவைன் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்றத நம்ம உணரணும்.
faith. இந்த யோகால fundamental faith is that the divine exists. இறைவன் இருக்கிறான். Divine is the thing to be followed. இந்த வாழ்க்கையில நமக்கு அதை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்றது செகண்ட். தேர்ட் வந்து சரண்டர். It is giving oneself and everything to the divine, to obey only the divine will and to live for the divine, not for oneself or ego. எல்லாம் வெல் செட், ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டம். பட் ஆனா நம்ம செஞ்சுட்டே இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். என்னன்னா மதர்ட்ட வந்து நம்மளை கொடுத்துட்டே இருக்கணும் எல்லாத்தையும். மதருடைய காலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒபே பண்ணணும், அவங்களுக்காக வாழணும். அனே இந்த வாழ்க்கை உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை எடுத்துடணும். என் சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு அதான் சரண்டர். Ascent. When one ascends to yoga, then only the grace and power is possible. Divine grace. அப்ப நம்ம கூப்பிடுறப்ப அப்ப என்னாகும்? டிவைன் கிரேஸும் பவரும் இறங்கி வரும். ஏற்றம். அதான் ascent. Then will. Will and a force of being in consciousness of action is will. அந்த செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா then forces produces lasting fruit. நாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இதுல பேசலாம்னு நினைச்சிருந்தது வைட்டல். அந்த வைட்டலோட ஃபைனலான கெப்பாசிட்டி என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா அது வந்து நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சொன்னா பிராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வைட்டல்ல மட்டும் நம்ம மதரோட டியூன் பண்ணிட்டோம்னா நம்மள அது கூட்டி கொண்டே விட்டுரும். அந்த வில்ங்கிற ஃபோர்ஸ் இந்த இடத்துல யூஸ் ஆகும். அடுத்தது சின்சியாரிட்டி. டு பி என்டையர்லி சின்சியர் means to desire the divine truth only and to reject all personal demands. நம்மளோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுடைய ட்ரூத்தை மட்டுமே நம்ம கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மள மதர்ட்ட we should surrender more and more to the divine mother. டிவைன் மதர்ட்ட நம்மள கொடுத்துட்டே இருக்கணும். அதான் சின்சியாரிட்டி. அப்புறம் சைலன்ஸ். சைலன்ஸ் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் தாட்ஸ். எண்ணங்கள் எல்லாமே மறைந்த நிலை. இது எசென்ஷியல் ஃபார் இன்டெக்ரல் யோகா. ஏன்னா இந்த எண்ணங்களின் தொந்தரவு இல்லைன்னாதான் ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம போக முடியும். அங்கே நமக்கு உள்ள உண்மை மறைபொருளாக விளங்கும் அவனை உண்மைகளை, நிகழ்ச்சியின் பின்னிருக்கும் உண்மைகளை நாம் உணர முடியும். இப்ப இது எல்லாமே பூரண யோகம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு முக்கியமான தேவைகள். ஃபர்ஸ்ட் என்ன? ஆஸ்பிரேஷன், ஃபெய்த், சரண்டர், அசன்ட், வில், சின்சியாரிட்டி அண்ட் சைலன்ஸ். இதெல்லாம் ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் யோகா. சரி, ஹவு டு டூ திஸ் இன்டெக்ரல் யோகா? We can do by three ways. Three ways. ஏன்னா the method is not specific. இதுதான் கிடையாது, பட் இன்டெக்ரல், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது, டோட்டல். பழைய மெத்தட்ஸ கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இன்டெக்ரல் யோகா வந்து என்ன? கர்ம யோகா, பக்தி யோகா அண்ட் ஞான யோகா ஃப்ரம் பகவத்கீதா. த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் யோகாவை நம்ம பார்க்கலாம். சாதனா த்ரூ ஒர்க். இன்டெக்ரல் யோகா வந்து கர்ம யோகத்தை பேஸ் பண்ணது. இங்க மோட்டிவ் ஃபார் ஒர்க் வந்து டிவைன். 4 வே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சாஸ்திரங்கள், நமக்கு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட வேதங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உற்சாகம், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம கேட்டோம்னா நம்ம ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த உற்சாகத்தை ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குரு, யுனிவர்சல் டீச்சர்ஸ். அப்புறம் காலா, டைம், நம்ம பொறுமையா காத்திருக்கணும். இதெல்லாம் வேலை செய்யறதுன்னா நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. நம்ம வந்து ஸ்கிரிப்சர்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பர்சனல் எஃபர்ட்ஸ் மூலமா, குருவின் வழி நடத்துதல் மூலமா பேஷண்டா நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும். இந்த கர்ம யோகத்துல 3 விதமான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நம்ம வேலைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். Renounce the attachment to the fruit of sacrifice.
அப்ப இதோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் நீ வச்சுக்கோ மதர்ன்னு சொல்லிடணும். And to surrender the ego to the divine and divine mother. தேர்ட் வந்து நம்ம ஈகோவை டிவைன் கிட்டையும் டிவைன் மதர் கிட்டையும் சரண்டர் பண்ணணும். அப்ப கர்மயோகால இருக்கக்கூடியது அதுதான். இந்த வேலையில நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது வந்து என்னன்னா டிசிப்ளின், ஆர்டர், குவாலிட்டி. தரமா செய்யணும், டிசிப்ளினா இருக்கணும், ஆர்டர் ஒழுங்குமுறையா இருக்கணும், ஆர்கனைசேஷன் ஆர் எசென்ஷியல். இன்னொன்னு வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, கேர்லெஸ் இருக்கக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடாது, அசெட்டிசம், அபேண்டன்மெண்ட் ஆஃப் ஒர்க், மெடிடேஷன், வேலை செய்யாம சும்மா இருக்கிறது, லைஃப் ஃபோர்ஸ தூங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்ப சாதனா த்ரூ ஒர்க்ல எப்படி செய்யணும்னு சொல்றாங்க. சாஸ்திரம், உற்சாகம், குரு, காலம் இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு நம் வேலைகள் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுடைய ரிசல்ட்ஸுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது. நம்மளுடைய அகந்தைய இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அப்புறம் மதர் சொல்லியிருக்க நிறைய இதுல சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின், ஆர்டர், குவாலிட்டி, ஆர்கனைசேஷன், வேஸ்டேஜ், கேர்லெஸ், ஸ்பாயிலிங் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அபேண்டன்மெண்ட் ஆஃப் ஒர்க், இன்ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலையில நம்ம கடைபிடிக்க வேண்டியவைகள் இவை. இதன் மூலமாக நாம் நம் வாழ்க்கையை சாதனையாக மாற்ற முடியும். இது கண்டிப்பாக நம் அனைவரது வாழ்க்கையிலும் ஒரு பங்கேற்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம வேலைகள் செய்யறோம். அது மூலமா நம்ம இறைவனை அடைய பல மடங்கு வாய்ப்பு இருக்குன்னு மதர் சொல்லியிருக்காங்க. சாதனா த்ரூ மெடிடேஷன் அதான் செகண்ட். இது வந்து என்னன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. The objective of spiritual knowledge is the supreme divine. இதுல ரெண்டு ஸ்டெப் இருக்கு. இப்ப என்னன்னா டு அட்டைன் செல்ஃப் த்ரூ பியூரிஃபைட் மைண்ட் அண்ட் ஹார்ட். நம்மளுடைய இருப்போடு இணைவது, மனதையும் இருதயத்தையும் தூய்மை செஞ்சு அவங்களோடு இணைவது. அப்புறம் டு ட்ரெயின் த மைண்ட் டு திங்க் ஆஃப் ஒன் as everywhere and all things as one by means of meditation and concentration. எங்கும் எதிலும் இறைவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நம்ம மனதுக்கு பயிற்றுவிக்கணும். காண்பதெல்லாம் மதர், செய்வதெல்லாம் அனைத்துமே அன்னை என்பதை நாம் மனதிற்கு பயிற்றுவிக்க வேண்டும். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம் மூலமாக இறைவனை அடையக்கூடிய வழிகள். ரெண்டு மெத்தட்ஸ். அப்சர்வேஷன் ஆஃப் மெடிடேஷனுக்கு வந்து ரெண்டு மெத்தட் சொல்றாங்க. என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்று கவனிப்பது, இல்ல அரபிந்தோ சொன்ன மாதிரி எம்டிங் ஆஃப் ஆல் தாட்ஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்ட்ல இருந்து எல்லா எண்ணங்களையும் எம்டி பண்ணிடுறது. இது ரெண்டு விதமான மெடிடேஷன். கான்சென்ட்ரேஷன் எங்கெங்க பண்ணலாம்? த ஹார்ட், த ஹெட், பிட்வீன் த ஐப்ரோஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. பட் மதர் நமக்கு ஹார்ட் தான் ரொம்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து சமாதிங்கிற நிலை. இதுதான் சுப்ரீம் ஸ்டேட் அண்ட் அதர் எய்ம் ஆஃப் அதர் சிஸ்டம்ஸ் ஆஃப் யோகா. இந்த சாதனா மூலமா நம்ம அடையக்கூடிய சமாதி நிலை தான் மத்த யோகங்களுடைய முக்கிய நோக்கம். ஆனா இன்டெகிரல் யோகால இது ஒரு சாதனமே. எப்படி அப்படின்னா வேக்கிங் ரியலைசேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்ப என்னன்னா ஸ்ரீ அரபிந்தோ என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு லேமனா சொல்றேன், அவர் ரூம்குள்ளே இருந்தாரு. எல்லா ரூம்க்கும் எல்லா பிளேன்ஸ்க்கும் போயிட்டு போயிட்டு அந்த ரூம்ல தான் இருந்தாரு. அந்த மாதிரி அவர் இங்க இருந்து வேக்கிங் ரியலைசேஷன்ல தான் இருந்தாரு. அப்ப அந்த மாதிரி நாம வேக்கிங் நிலையில எல்லா நிலைக்கும் போயிட்டு வந்து நம்ம திருப்பி இந்த பாடிக்கு திரும்பிடும். சமாதி ஹேஸ் டு கம் இன் ஒர்க்கிங். நம்ம வேலையில கூட சமாதி நிலை வரலாம்னு சொல்லி நம்ம பூரண யோகத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிராணாயாமா பத்தி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணல. அந்த பவர்ஃபுல்லா நம்ம ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சாதனா த்ரூ மெடிடேஷன் வந்து மெடிடேஷன் மூலமா பண்ணலாம். சாட்சி பூதனா கவனிக்கலாம். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் போட்டுலாம். நம்முடைய ஹிருதயத்துல
அல்லது ஹெட்ல அல்லது ஐப்ரோஸ்க்கு இடையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஐடியல் நிலை சமாதி நிலை. வேக்கிங் ஸ்டேட் ஆஃப் சமாதிய புரண யோகத்துல இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கடைசி வந்து பக்தி யோகம். அது வந்து என்னன்னா sadhana through love and devotion to bring the divine love, beauty and ananda into the world is the crown and essence of integral yoga. இறை அன்ப, பியூட்டிய, எழில, ஆனந்தத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இறைவன் நமக்கு நிறைய ஞானம் கொடுத்தாங்க. அந்த ஞானத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி எதுவுமே நிரந்தரம் இல்ல, நம்ம இருக்கிற நிமிஷம் வரைக்கும் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா பண்ணணும், அழகா வச்சுக்கணும். நான் ஒரு லேமேனுக்கா சொல்றேன். அழகா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் அன்பா வச்சுக்கணும், அழகா செய்யணும் எல்லாத்தையும். அது வந்து நம்ம ரொம்ப நம்மளுடைய கீழே இருக்கே மாற்றி செய்ய வேண்டியிருக்கு. பட் செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கு மனசுக்கு. அந்த ஆனந்தத்தை நம்ம கொண்டு வரணும். இது எல்லாமே வந்து இன்டெகிரல் யோகாவோட சாதனா த்ரூ லவ் அண்ட் டிவோஷன். டிவைன் லவ்ங்கிறது என்ன? யூனிவர்சல், அது இம்பர்சனல், ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட். போனா போறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எடுத்துட்டு அறியாமையில இருந்து வெளியில வந்துட்டு ஒருமை உணர்வோட இதெல்லாம் பண்றதுதான் இந்த டிவைன் லவ் அண்ட் பியூட்டி உள்ளது. இட் இஸ் யோகா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹார்ட் இஸ் எசென்ஷியல். நம்ம ஹிருதயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த இறை அன்பை நம்மளால உணர முடியும், இறை பக்தியில போக முடியும். இந்த பக்தியில போறதுக்கு சில நம்ம டெக்னிக்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். மேனுக்கும் டிவைனுக்கும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல மாஸ்டர் அண்ட் சர்வெண்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபாதர் அண்ட் சைல்டு, இல்ல ஃப்ரெண்டு, அட்வைசர், ஹீரோ, ஹெல்பர் ஆர் லவர். இந்த மாதிரி வேணாலும் ஒரு உறவை நம்ம இறைவனோடு ஏற்படுத்திக்கலாம். 4 கைண்ட் ஆஃப் டிவோட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அர்த்தா அவரு சாரோஃபுல்லா இருப்பாரு. ஜினாஷுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. அவங்க ஈகரா இருப்பாங்க. அர்த்தார்த்தி அப்படின்னா சீக்கிங் ஹெல்ப். ஞானி அப்படின்னா அவரு நாலேஜபிள் அப்படி சொல்லுவாங்க. ஞானி தான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மோட்டிவ் ஆஃப் வர்ஷிப் என்ன? லவ் தான். எந்த விதமான உறவு எடுத்தாலும் அவங்க நம்ம இறைவன்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியதுக்கு உதவணும். த டிவோஷன் ஆஃப் த டிவைன் கேன் பி சகுனா ஆர் நிர்குணான்னு சொல்றோம். இது டெம்பராமெண்ட் ஆஃப் த டிவோட்டி பொறுத்து இருக்கும். ரிப்பீட்டிங் ஹிஸ் நேம், அவருடைய பேரை ஜபம் சொல்றது, அடையராது அவரை நினைச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பக்தி யோகாவோட குவாலிட்டி. அப்ப இது மூலமா யூனியன் ஆஃப் லவ், லவர் அண்ட் பிலவ்ட் ஏற்படும். இதுதான் டிவைன் லவ் மூலமா சாதனா த்ரூ லவ் அண்ட் டிவோஷன். நம்ம முதல்ல பார்த்தது டிவைன் லவ், பியூட்டி அண்ட் ஆனந்தா. செகண்ட் நம்ம பாக்குறது வந்து பக்தி யோகால ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறது. இதுதான். அப்போ 3 வே ஆஃப் மெத்தட் ஆஃப் இன்டெகிரல் யோகா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாதனா த்ரூ ஒர்க், சாதனா த்ரூ மெடிடேஷன், சாதனா த்ரூ லவ் அண்ட் டிவோஷன். இது மூலமா பண்றப்ப டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சிடும். அடுத்தது வந்து டிரான்ஸ்பர்மேஷன். டிரான்ஸ்பர்மேஷன்லாம் என்னன்னா டு பிரிங் டவுன் ஹையர் கான்சியஸ்னஸ் இன்டு மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. நம்ம மனச, வாழ்க்கைய, பாடிய, லோவர் நேச்சரை மாத்துறதுக்கு ஹையர் கான்சியஸ்னஸ கீழே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன். இதுதான் முதல்ல நடக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹிருதயத்துல போய் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த சென்டர் அப்போ ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்? ஆஸ்பிரேஷன் மூலமா, லவ் மூலமா, பக்தி மூலமா, சரண்டர் மூலமா. அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்க திரை விலகணும். அந்த கான்சியஸா நம்ம போய் நம்ம ப்ரேயர் பண்றப்ப அந்த சோலுக்கும் நமக்கும் இடையில இருக்க திரை விலகி
சைக்கிக் பீயிங் வெளியில வந்துருவாங்க. வந்து நம்ம வாழ்க்கையோட இத கவர்ன் பண்ணுவாங்க. They will govern our mind, life and body and turn all of them fully to divine, removing all that which opposes the opening and turning. அப்ப எல்லாம் எதெல்லாம் ஃபால்ஸா இருக்கோ, மதர் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ என்ன ஆஸ்பயர் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்ககிட்ட இருக்க இம்பியூரிட்டிஸை தான் ரிமூவ் பண்ணுவோம் அப்படி சொல்றாங்க. அப்ப என்னென்ன நடந்தாலும் நம்ம கிட்ட இருக்க இம்பியூரிட்டிஸ் என்னைக்கோ ஒரு நாள் போகதான் வேணும். அப்ப நம்ம மதர் ஒயிட் ரோசஸ்ல சொல்லியிருப்பாங்க, உன் ஆன்மாவுடைய ஆளுகைக்கு நீ வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைப்போம்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்ப இந்த சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் சென்டர்ல போய் ஆஸ்பயர் பண்ணி அன்போட, பக்தியோட, சரணாகத தன்மையோட, உனக்கும் எனக்கும் இருக்க திரைய விலக்கிடு, வெளியில வா, எதுக்காக வந்திருக்க, என்னை எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டு அதோட நம்ம இணைய பார்க்கணும். இணைஞ்சு நீயே எடுத்துக்கோ அந்த லைஃப, எடுத்து தயவு செஞ்சு டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மீ அப்படின்னு நாம ப்ரேயர் பண்ணலாம். இதுதான் சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா டிசன்ட் ஆஃப் ஹையர் பீஸ், உயரிய நிலையில இருந்து அமைதி, லைட், ஃபோர்ஸ், நாலெட்ஜ், பிளிஸ் எல்லாமே மேல இருந்து கீழே இறங்கும். சைக்கிக் நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் வந்து மேல இருந்து இறங்க போகுது. தேர் இஸ் அவேர்னஸ் ஆஃப் ஹையர் கான்சியஸ்னஸ் அண்ட் ஆஃப் த டிவைன். அப்ப நமக்கு தெரியும், நமக்கு மேல இருந்து ஒரு ஹெல்ப் வருதுன்னு நமக்கு புரியும். அப்ப இது அவங்க இந்த பொண்ணு எழுதியிருக்காங்க, இட் கேன் பி டன் த்ரூ கான்சென்ட்ரேஷன் பிட்வீன் த ஐப்ரோஸ். பட் வெதர் இட் இஸ் ட்ரூவா இல்லையா நம்ம பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க ஹெட்டுக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, ஆஸ்பயர் பண்ணுங்க, டிசன்ட் வரணும்னு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. த சேஃபஸ்ட் வே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் காமையும் பீஸையும் உள்ளர வர பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லைட், நாலேஜ், பிளிஸ் எல்லாம் வரணும். ஏன்னா நம்ம பாடியால அமைதி அஸ்திவாரம் இல்லாம மற்ற போர்சஸ தாங்க முடியாது. அதனால முதல்ல அமைதியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை கேட்கணும்னு சொல்றோம். அப்ப ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன் மேல இருந்து இறங்கணும். போத் டிரான்ஸ்பர்மேஷன் மென்ஷன்ட் அபவ் ஆர் எசென்ஷியல் அண்ட் காம்ப்ளிமெண்டரி. ஒண்ணுக்கு ஒண்ணு துணை புரியக்கூடியது, முக்கியமானதும் கூட. தேர்ட் டிரான்ஸ்பர்மேஷன் அவங்க சொல்றது சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன். வித் சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன் கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் லைஃப் அண்ட் பாடி இஸ் பாசிபிள். அப்படியே மாத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடத்தக்கூடிய இடம் சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன். அப்ப இது ஓவர் மைண்ட் ஓப்பன் ஆகி பர்சனல் எஃபர்ட்ஸ் மூலமா இது நடக்காதான், ஒன்லி பை டிவைன் கிரேஸ். அப்ப நம்ம மைண்ட்ல இருந்து சூப்பர் மைண்டுக்கு போய் டிசன்ட் ஆஃப் சூப்பர் மைண்ட் இன்டு ஒன்ஸ் லேயர் நேச்சர். அப்ப லோவர் நேச்சர் என்னைக்கு ரெடி ஆகுதோ அன்னைக்கு சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். இப்ப லோவர் நேச்சரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதான் இந்த சுப்ராமெண்டல் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கக்கூடியது வரும். அப்ப ட்ரிபிள் டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம சொல்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் சைக்கிக், தென் ஸ்பிரிச்சுவல், சுப்ராமெண்டல். சைக்கிக் நமக்குள்ள நடக்கிறது, ஸ்பிரிச்சுவல் டிசென்ட், சுப்ராமெண்டல் கிரேஸ், பியூர் கிரேஸ். இது 3 தான். அடுத்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் லோவர் நேச்சர். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மைண்ட். இந்த மைண்டை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சப்ரஸ் பண்ணாதீங்க. அது எப்ப போராட்டம் நடத்தினாலும் அமைதியா இருந்து பாருங்க, குவைட் பண்ணுங்க. அப்புறம் அதுல இருந்து விலகி நின்னு இன்வர்ட் ரிலேஷன் மதர் கிட்ட போங்க. அப்போ அந்த மைண்டை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் வைட்டல். வைட்டல் முழுக்க முழுக்க ஆசைகளால, அகங்காரத்தினால, கோபத்தினால, கிரீட், செக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைஞ்சிருக்கு. இந்த பல பரோபகாரம், சர்வீஸ் எல்லாமே இந்த வைட்டல் வந்து தன்னுடைய புகழுக்காக பண்றதுதான். வைட்டல் வந்து ஒரு குட் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் அ பேட் மாஸ்டர். ஃபார் திஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் ஈகோ இஸ் எசென்சியல். ஈகோ ரொம்ப விரட்டி அகந்தையற்ற நிலை இதுக்கு ரொம்ப முக்கியம்ன்றாங்க. இப்ப சரண்
அந்த மதர் இஸ் நெசசரி. அப்ப வைட்டலுக்கு மதரை சரண்டர் பண்ணி நம்ம அதை டிரான்ஸ்பர்மேஷன் கேட்கணும். லாஸ்ட் வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் பிசிக்கல். ஆஃப்டர் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் த மைண்ட் அண்ட் வைட்டல், பிசிக்கல்ல மாத்தணும். பிசிக்கல் என்னென்ன மாத்தணும் அப்படின்னா, தமஸ், இனர்ஷியா, டவுட், ஃபர்கெட்ஃபுல்னஸ், டல்னஸ், தாமசிக குணம், சோம்பல், சந்தேகங்கள், மறதி, அந்த டல்லா இருக்கக்கூடிய தன்மை, அந்த ஹேபிட், மெக்கானிக்கலா நடந்துக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சரண்டர் பண்ணணும். அப்ப ஸ்டெடியா ஒர்க் பண்ணணும். பேஷண்டா சைட்டுக்கு கால் பண்ணணும். லைட்டையும் ஃபோர்ஸையும் இந்த பார்ட்ஸுக்கு பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சு துறவு நிலையை கடைபிடிக்க கூடாது. அவற்றை வந்து பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சப்கான்ஷியஸ். It is a dark, ignorant region below the feet. Matter is under the control or created out of it. நம்மளை அறியாம நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய சப்கான்சியஸையும் மதர் கிட்ட சரண்டர் பண்ணிட்டே இருக்கணும். டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் இன்கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மதர் கிட்ட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லி சரண்டர் பண்ணணும். 2 விதமா இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நம்ம மதருக்கு ப்ரேயர் பண்ணலாம். மைண்ட, வைட்டல, பிசிக்கல, சப்கான்சியன்ட், இன்கான்ஸ்டன்ட. எப்படின்னா, ஒண்ணு தபஸ்யா, இல்லைன்னா நம்ம நாலேஜ வச்சு, ஸ்ட்ரெயின் வச்சு, பெயின்ஃபுல் லேபரை வச்சு, இன்டெலெக்சுவலா போய் பண்ணலாம். ஆனா இன்னொன்னு சன்லைட் பாத். அதுல என்னன்னா, அன்னை மேல நம்பிக்கை வச்சு, அன்னைய கான்ஸ்டன்டா கால் பண்ணி, அவங்க ஃபோர்ஸ, லைட்ட, ஆனா இந்த இடத்துல கேர்ஃபுல் ஆட்டிடியூடோட பண்ணணும். அது இந்த இன்டெகிரல் யோகா வந்து ஒளி பொருந்திய பாதையை தான் சஜஸ்ட் பண்ணுது. அப்ப இது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பாத். அப்ப நம்ம மதர் கிட்ட சரண்டர் ஆகலாம், சன்லைட் பாத்துக்கு நம்ம போக முடியும். அதான். இதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, வந்து பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் இன் இன்டெகிரல் யோகா வித் அதர் சிஸ்டம் ஆஃப் யோகான்னு அவங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. வேதாஸ் வச்சு, தைத்திரிய உபனிஷத், பகவத்கீதா, தந்த்ரா, வைஷ்ணவிசம், சமக்யா அண்ட் பதஞ்சலி யோகா, புத்திஸ்ட் யோகா, ஜெயின யோகா, அத்வைத வேதாந்தா. அவ எல்லாத்தையும் கொஞ்சம் டெப்தா டீல் பண்ணணுங்கிறதுனால அதை ஒரு தனி இதா டீல் பண்ணுவோன்ட்டு நான் இப்போதைக்கு இதோட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து இதுல இருக்க பேப்பர் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஏதேனும் தப்பா சொல்லியிருந்தாலும் இல்ல பிழையா இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ அனைவருக்கும்.